வணக்கம். நாம எல்லோருமே வாழ்க்கையில நிறைய முரண்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம் இல்லையா? இன்னைக்கு நாம அலச போற விஷயம் ஆப்பிள் பாக்ஸ் சபரி முன்வைக்கிற ரொம்பவே ஆழமான ஒரு தத்துவ கேள்வி. இது சும்மா மேலோட்டமான ஒரு விஷயம் கிடையாது. நம்மள நிஜமாவே ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வைக்க போற ஒரு தேடல். சரி வாங்க, இந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த தலைப்பு பாருங்களேன், கெட்டவர்களுக்கு ஏன் நல்லது நடக்கிறது? பா, இவ்ளோ பெரிய கேள்வி இது. பல 100 வருஷங்களா மனுஷங்களை தூங்க விடாம பண்ற ஒரு முடிவில்லாத முரண்பாடு இதுதாங்க. நல்லவங்க கஷ்டப்படுறதையும் கெட்டவங்க ஜாலியா இருக்கிறதையும் பார்க்கும்போது இது என்னடா நியாயம் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு வலி வரும் தெரியுமா? அந்த வலியான கேள்வியை தான் படைப்பாளி இங்க அப்படியே நம்ம முகத்துக்கு நேரா வைக்கிறாரு. நம்மளோட அடிப்படை நியாய உணர்வையே இது உலுக்கி பார்க்குது இல்லையா? பகுதி 1, முக்கிய கேள்வி. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆப்பிள் பாக்ஸ் சபரி இந்த கேள்வியை எப்படி அப்ரோச் பண்றாரு அப்படிங்கிறது தான். மூலத்தரோட தலைப்பிலேயே இது ஒரு ஊக்கமளிக்கும் கதை, அதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நெகட்டிவான வலிக்கிற ஒரு தத்துவ கேள்வியை எப்படி ஒரு பாசிட்டிவான ஊக்கமளிக்கும் கதையா மாற்ற முடியும்? இது ஏதோ போர் அடிக்கிற தத்துவ கிளாஸ் கிடையாதுங்க. இருட்டுல இருந்து வெளிச்சத்தை நோக்கி கூட்டிட்டு போற ஒரு நம்பிக்கை பயணம். அதை தான் இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. பகுதி 2, ஆப்பிள் பாக்ஸிற்கு வருது. இப்போ இங்க பாருங்க, இந்த மூலத்தரவோட ஆடியோ குறிப்புகளை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். ரொம்ப சிம்பிளா, அதே சமயம் ஒரு வித்தியாசமான டிசைன்ல ஃபார் 4 அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும் திரும்ப திரும்ப ஒரு டெக்னிக்கல் கிளிச் மாதிரி வரிசையா வந்துட்டே இருக்கு. இது எதுக்காக? ஒரு பெரிய தேடலுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்ப, ஒரு சஸ்பென்ஸை உருவாக்குறதுக்காக தான். வேற எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப அடிப்படையான ஒலிகளை வச்சு நம்ம கவனத்தை ஈர்க்கிற ஒரு சூப்பரான டெக்னிக் இது. அந்த மாதிரி குழப்பமா திரும்ப திரும்ப வர்ற ஒலிகளுக்கு நடுவுல திடீர்னு ஒரு தெளிவான அர்த்தமுள்ள அழைப்பு நமக்கு வருது. அதுதான் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். இது சும்மா ஒரு வெல்கம் கிடையாது. படைப்பாளி நம்மள அவரோட தனிப்பட்ட தத்துவ உலகத்துக்குள்ள, அதாவது அவரோட சிந்தனை அறைக்குள்ள ரொம்ப ஃபார்மலா இன்வைட் பண்றாரு. அந்த சத்தங்களுக்கு நடுவுல ரொம்ப உறுதியான ஒரு நங்கூர மாதிரி இந்த வரவேற்பு அமைஞ்சிருக்கு. ஃபைனலா நாம ஆரம்பிச்ச அதே பிரம்மாண்டமான கேள்விக்கே மறுபடியும் வந்து நிக்கிறோம். கெட்டவர்களுக்கு ஏன் நல்லது நடக்கிறது? படைப்பாளி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை செட் பண்ணி அவரோட உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போய் மறுபடி இதே ஒற்றை கேள்வியோட நம்மளை அப்படியே ஆழமா யோசிக்க விட்டுட்டாரு. நிஜமாவே இந்த முரண்பாட்டுக்கு என்னதான் விடையா இருக்கும்? இந்த கதை அடுத்து எங்க போக போகுது? இது எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இப்ப நமக்குள்ள பயங்கரமா வந்திருக்கும். தொடர்ந்து தேடுவோம். ஏன்னா உலகத்தோட மிகச்சிறந்த பதில்கள் எல்லாமே இந்த மாதிரி மிகச்சிறந்த கேள்விகள் இருந்து தான் ஆரம்பிக்குது. மீண்டும் ஒரு அருமையான பகுப்பாய்வுல நாம